friends, in this video, cook with Comali Sivangi avanga senja Mirapakaya paneer da nama recreate panna porom. Adukku na iniki paneer indha mari chinna cubes cut panni vechiruken. Neenga venungra shape la cut mari chinnadavo perusavo cut panni eduthu vechukonga. இப்போ அந்த cubes நம்ம marinate பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு mixing bowlக்கு அந்த cubes எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். கூடவே பாத்தீங்க அப்படினா இப்போ இதல 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இத 2 ஸ்பூன் corn flour, கூடவே 3/4 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த பன்னீர் கியூப்ஸ்ல எல்லாத்தையும் இந்த பேட்டர் வந்துட்டு நல்லா கோட் ஆற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். லாஸ்டா இது கூட பாவ் பாஜி மசாலா, சென்னா மசாலா இருந்துச்சுனா 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா அதை mix பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த பன்னீர் கியூப்ஸை மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இத கொஞ்சமா ஆயில் சேர்த்து பொரிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட தவால டீப் ஃப்ரை பண்ணாம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் கியூப்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால உடனே போட்ட வரைய திருப்பாம கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா வந்து திருப்பி விட்டுருங்க. ரொம்பலாம் ரோஸ்ட் ஆகலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மசாலா வந்துட்டு அதுல கோட் ஆகி நல்லா வந்துட்டு புரிஞ்சு வந்தா போதும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேன்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் பன்னீர் பொரிச்ச அதே எண்ணெய் எடுத்துர்க்கேன். இப்போ அதுல வந்து ஒரு 4 பூண்டு வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு அதை மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்ததா சின்ன சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி பன்னீர்ல ஒரு salt சேர்த்திருக்கோம். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம salt வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொருள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா சாஃப்ட்டா குக் ஆகட்டும். பாருங்க இப்போ நல்லா வந்து சாஃப்ட்டா வெந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ பொரிச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பன்னீர் கியூப்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ட்லா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்க இப்போ தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி இறக்கிடலாம். பன்னீரில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி நம்மளுடைய மிரப்பக்காய பன்னீர் சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.